இன்றைக்கி இருந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு சுட சுட பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு நார்மலாக செய்கிற பாஸ்தா பிடிக்காது. அதனால நம்ம ஏன் சூபி பாஸ்தா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் சேர்த்து அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆனதும் மசாலாஸ், அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதும் இந்த கிளாஸில் நான் 2 glasses ஆஃப் பாஸ்தாவை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி டபுள் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேர்த்து சால்ட், அதுக்கப்புறமா மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 விசில்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துட்டா நம்மளோட சூப்பி பாஸ்தா தயார்.